இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு சுக்கிர திசை தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சுக்கிர திசை 20 வருடங்களுக்கு இருக்கும். இவர்களினுடைய பாதத்தை பொறுத்து 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். இந்த பாதத்தை பொறுத்து அந்த சுக்கிர திசையினுடைய அளவு குறையும். இப்போ முதல் பாதத்துல பிறக்குறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு 20 வருடம் அந்த சுக்கிர திசை இருக்கும். இப்போ இவர்களுக்கு பள்ளி பருவம் அப்படின்றது இந்த சுக்கிர திசையில தான் மேக்சிமம் போகும். 15 வருடமே இருந்தா கூட அந்த பள்ளி பருவம் அப்படின்றது அந்த சுக்கிர திசையில இருக்கிறதுனால ரொம்ப கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இந்த பரணி நட்சத்திர குழந்தைகளுக்கு இருக்கும். எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியா கத்துப்பாங்க. இவர்களினுடைய நட்புகள், அதாவது நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, இவர்கள்கிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கக்கூடிய அளவிற்கு இந்த குழந்தைகளுக்கு அதிகப்படியான அறிவு திறமை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அதே மாதிரி அந்த மாதிரியான அந்த குழந்தைகள், அந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்த குழந்தைகள் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்ல பள்ளி பருவத்துல ரொம்ப சூட்டிப்பா இருப்பாங்க. ஒரு ஆக்டிவா அந்த கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்ல கலந்துக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, எங்க காம்படிஷன் போட்டாலும் நல்ல அதுல கலந்து கொண்டு வெற்றி பெறுறது. இது எல்லாமே இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்த குழந்தை பருவங்களுக்கு இருக்கும். அடுத்து இவர்கள் படிக்க வேண்டிய ஒரு துறை அப்படின்னு பார்க்கும்போது, சூரிய திசை அப்படின்றது இவர்களினுடைய வாழ்க்கை. என்ன படிப்பெடுத்தா இவர்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நேரம். பெரிய அளவுக்கு ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆகிற அளவுக்கு இவர்களுக்கு அதிகப்படியான நாலேஜ் இருக்கும். ஐபிஎஸ் ஏன் இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு சொல்றோம் அப்படின்னா, இவர்களுக்கு தான் அந்த உடல் வாகு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் அப்படின்றதுனால அந்த உடல் வாகுன்றது இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். இவர்கள் தான் அந்த ரொம்ப டேலண்டா ஒரு ஸ்மார்ட்டோட ஒர்க் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க.